Hello everyone, welcome to Flavors of Madras. இப்போ மேங்கோ சீசன்ங்கிறதால மேங்கோ பயன்படுத்தி சீஸ் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சீஸ் கேக்கை நம்ம பேக் பண்ண போகிறது இல்லை, ரொம்ப ஈஸியாக ஒரு லேயராக செஞ்சு ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சு எடுக்க போகிறோம். நான் இன்னைக்கு 3 லேயர் சீஸ் கேக் பண்ணியிருக்கேன். முதல்ல நம்ம பேஸ் லேயர் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பிஸ்கெட் 200 கிராம், வெண்ணெய் 50 ml. முதல்ல பிஸ்கெட்ஸை ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு டைட்டாக முடிக்கோங்க. அப்புறம் ஒரு ரோலிங் பின்னை வச்சு பிஸ்கெட்ஸை இப்படி பவுடர் செஞ்சுக்கணும். இப்போ இந்த பவுடரில் 50 ml வெண்ணெயை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து இந்த பவுடரை எடுத்து ஒரு ஸ்ப்ரிங் ஃபார்ம் டின்ல மாற்றிக்கலாம். உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஃபார்ம் டின் இல்லைன்னா வேற ஏதாவது பேனில் வெண்ணெயை தடவி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பவுடரை ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ண பவுடரை நல்லா டைட்டாக செட் பண்ண முதல்ல கையை வச்சு லேசாக அழுத்தம் தாங்க. அப்புறம் ஒரு கிளாஸ் இல்லைன்னா சில்வர் பவுலை வச்சு நல்லா அழுத்தம் தந்து ஃப்ளாட்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 30 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்ததாக சீஸ் லேயர் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். க்ரீம் சீஸ் 300 கிராம், சர்க்கரை 100 கிராம், ஃப்ரெஷ் க்ரீம் 200 ml, பால் 50 ml, ஜெலட்டின் பவுடர் 6 டீஸ்பூன், மேங்கோ கட் பண்ணி தண்ணி ஊற்றாமல் அரைச்ச மேங்கோ பியூரே 1/2 கப், வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன். முதல்ல பாலில் 6 டீஸ்பூன் ஜெலட்டின் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஜெலட்டின் சாஃப்டாக 2 நிமிஷம் ஆகும். நல்லா சாஃப்டானதும் அதை 30 செகண்ட் மைக்ரோவேவ் பண்ணால் நல்லா கரைஞ்சி இப்படி தண்ணியாக இருக்கும். இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். அடுத்ததாக ஃப்ரெஷ் க்ரீமை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து எலக்ட்ரிக் பீட்டை வச்சு முதல்ல ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணுங்க. அப்புறம் 50 கிராம் சர்க்கரையை சேர்த்து இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ விப் க்ரீம் தயாராகிடுச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் க்ரீம் சீஸ் அப்புறம் சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அப்புறம் இது கூட நம்ம கலந்து வச்சிருந்த ஜெலட்டின் மிக்ஸ், அடுத்ததாக மேங்கோ பியூரே, அப்புறம் வெனிலா எசன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கடைசியாக விப் க்ரீமையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. சீஸ் க்ரீம் தயாராகிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த க்ரஸ்ட்டை எடுத்து அதுக்கு மேலே சீஸ் க்ரீமை போட்டு நல்லா செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டின்னை கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரத்துக்கு வச்சிடுங்க. கடைசியாக மேங்கோ ஜெல்லி லேயர் செய்ய தேவையான பொருட்கள்: 60 ml தண்ணி, 2 டீஸ்பூன் ஜெலட்டின் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, மேங்கோ பியூரே 1/2 கப். முதல்ல ஜெலட்டின் பவுடரை தண்ணியில் சேர்த்து அதை 30 செகண்டுக்கு மைக்ரோவேவ் பண்ணால் ஜெலட்டின் கரைஞ்சிடும். அடுத்ததாக அதில் சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கடைசியாக இதில் மேங்கோ பியூரே சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம மேங்கோ ஜெல்லி லேயர் தயாராகிடுச்சு. 2 மணி நேரம் கழித்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சீஸ் க்ரீமை எடுத்து அதுக்கு மேலே இந்த மேங்கோ ஜெல்லியை ஊற்றி செட் பண்ணி மறுபடியும் இதை கவர் செஞ்சு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சிடலாம். இப்போ நம்ம சீஸ் கேக் தயாராகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு விப் க்ரீம் அப்புறம் மேங்கோ ஸ்லைசஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.